அந்த ஆதி அவன் மேல காட்டிட்டு இருக்கிறது வெறும் பாசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இல்லத்தா, அதையும் தாண்டி உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கைத்தா. நீ அதாவது இன்னொருத்த குழந்தை கிடையாது, என்னோட குழந்தைதான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை உடைஞ்சதுன்னா அந்த பிஞ்சு மனசு என்னதான் ஆகும்? கரெக்ட் தான்ப்பா. அதனால்தான் ஆதி இப்ப கூட இன்னொரு குழந்தை வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காருப்பா. இம்புட்டு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கல, இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு தாயி இன்னொரு புள்ள? இது வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருத்தா, நான் சொல்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கும். நீ தமிழ் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ஏற்கனவே வாசு அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்ப ஆதியும் இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அவன் யதார்த்தமா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான்னு வைய, அத அவ பார்த்தாக்கா அவ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்ப தமிழால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? இப்ப தமிழ் ஆதிக்கு பிறந்திருந்தா கூட இதுல பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அவ மனசுல வாசு அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வையி, அப்புறம் இத்தனை நாளா இந்த ஆதி பையன் வளர்த்தின வளர்ப்பெல்லாம் வீணா போயிருந்தா. கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்ப இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த பாரதி, ஒரு அப்பனா இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் தமிழை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். இப்ப என்னைய கேட்டா இந்த குழந்தை வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏதா, இந்த தமிழுக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு குழந்தை மட்டும் இல்ல, இனிமே எதுவுமே வராம இருந்தத அவளுக்கு நல்லது. இல்லன்னா தமிழோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியாதுதா. ஏதா, இந்த குழந்தை வேணாத்தா, தமிழ் மட்டும் போதும். ஏதா, உனக்கு சரின்னு பட்டுதுன்னா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு, நான் டாக்டர் கிட்ட சொல்லி அம்புட்டியும் நான் பார்த்துக்கிறேன். ஏதா பாரதி, எனக்கு தமிழும் ஆதியும் பிரியக்கூடாது, அப்படித்தான். பாருத்தா, தமிழுக்கு ஆதி மாதிரி ஒருத்தன் அப்பனா கிடைக்கிறது கஷ்டம்தான். அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத சொல்லிப்புட்டேன், இதுக்கு மேல யோசிக்க வேண்டியது நீதான் தா. சரிதா பாரதி, அப்போ அப்பா அப்படியே கிளம்புறேன். அப்பா ஒரு நிமிஷம். நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பேசுறீங்கப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. தமிழுக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு குழந்தை வந்தா கண்டிப்பா அதனால ஏதாவது தப்பா தான் நடக்கும். அப்பா, இந்த குழந்தை இந்த குழந்தை அழைச்சிடுறப்பா. அதா, நானும் அதையே தான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், வெளியே தெரியாம பாத்துக்க நீ. சரி, நான் இப்பவே போய் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் கிட்ட பேசி போடுறேன். நீ காலையில் போய் பார்த்துட்டு வந்துரு, சரியாத்தா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். இல்லை பர்வேஷ், இது என் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்ன்னு நினைக்க வேண்டாம், என்னோட பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை இருக்கு. அப்படி உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்ன நம்புவீங்கல்ல? அப்புறம் என்ன பர்வேஷ், என்ன நம்பி கொடுங்க. அப்புறம் நீங்கள் அந்த அவுட்ஃபிட் ஃபேக்ட்ரியில் பேசிடுங்க. அது அப்படி பண்ணா இது இப்படி நடக்கும். வேரோட சாய்க்க முடியாது இவன் ஆலமரம்.
முதல்ல விழுதெல்லாம் வெட்டி கீழே போடணும், அப்புறம் கிளையெல்லாம் வெட்டி கீழே போடணும், அதுக்கப்புறம் கடைசியில் தான் வேரோட பிடுங்கி கீழே போடணும். அண்ட் குவாலிட்டி மட்டும் கரெக்டாக இருக்கணும். சரி பரமேஷ், நீங்கள் பேஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள், நான் மார்னிங் கால் பண்ணுறேன். ஓகே சார். என்ன ஆதி, என்னைய முழுசா மன்னிச்சிட்டியா இல்லை இன்னும் ஓரத்தில் கோபங்கவே இருக்கா? என்ன சார், நீங்கள் யதார்த்தமான ஆளு சார். இடையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்த அன்னைக்கே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமே ஆதி. இங்காரு, நீ என்னைய எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியல, ஆனால் நான் உன்னைய பிள்ளையா தான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், உங்களை அப்பா மாதிரி தான் சார் நினைக்கிறேன். இங்காரு, நீ உங்க அப்பா ஸ்தானம்னு சொல்லிப்புட்ட, அதனால நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க சார். ஏய் ஆதி, உனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன சார் கேள்வி இது? தமிழ் தான் என் உலகமே. ஓ, நான் பாரதியை கல்யாணம் பண்ணதே தமிழ் என் பொண்ணா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படின்னா பாரதி செய்யறது சரிதான், அதை பத்தி பேச வேண்டாம், விடு. சரி ஆதி, நான் கிளம்புறேன். சார் 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 சார், எதை பத்தி பேச வேணாம்னு சொல்றீங்க? பாரதி என்ன பண்ணாங்க? அட விடு ஆதி, அதான் தமிழை இவ்வளவு தூரம் பிடிக்கும்னு சொல்றீல்ல, அப்ப பாரதி செய்யறது சரியா தான் இருக்கும். இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? என்ன சார் நீங்களா வந்து ஒன்று கேட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதை முழுசாக சொல்லாமல் போனால் எனக்கு மண்டையை வெடிச்சிடும் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. எப்போ ஆதி, இங்காரு, உனக்கு மட்டும் நான் அப்பா இல்லை, பாரதிக்கும் நான் அப்பா மாதிரி தான். இங்காரு, நீ எம்புட்டு தூரம் முக்கியமோ அதே மாதிரி தான் பாரதியும். அதனால இந்த விஷயத்தை பற்றி நாம் பேசவே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ என்ன பார்க்கவே இல்லைன்னு நினச்சிக்கோ. சார், ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க சார். என்ன விஷயம்னு முழுசா சொல்லுங்க. ஏப்பா ஆதி, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயந்தான். எதுக்கு இப்போ நீ குழம்பி போயிருக்கிறவன் அம்புட்டு தூரமெல்லாம் இது ஒன்றும் இல்லைப்பா. நீ தமிழை உசுருக்கு மேலே நினைக்கிற, பாரதி உன்னை அவளோட உலகமாக பார்க்குறா. உனக்கும் தமிழுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிதான் இதை பண்ணியிருக்கா. அவள் செய்யறதும் சரிதானே? சார், பாரதி என்ன செஞ்சாங்கன்னு தான் கேட்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னப்பா நீ? சரிப்பா சரி, நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று பாதி, நான் தான் சொன்னேன்னு நீ பாரதி கிட்ட சொல்லக்கூடாது. அதையும் மீறி நீ சொன்னேன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ப்பா. சார் சார் சார், கொஞ்சம் சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன விஷயம் சரியா சொல்கிறேன். யாரியாதி, விஷயம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி போடுறேன். அது ஒன்றும் இல்லையாதி, உன்னைய பாரதிய தமிழை 3 பேர்த்தையும் பார்க்கும்போது ஒன்றுக்குள்ள எனக்கே சின்னதாக பொறாமை இருக்கியா. நீ மற்றவன் குழந்தைங்கிற எண்ணமே வராமல் தமிழை உன் குழந்தையா பார்த்துக்கிறதும், அதுக்கேற்ற மாதிரி பாரதியும் உன் மேலே உசுரியே வச்சிருக்கிறதும், உனக்கும் தமிழுக்கும் நடுவில் எந்த பிரிவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு பாரதி போயிட்டு வந்ததை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கியா. ஹாஸ்பிட்டலா? பாரதி எதுக்காக சார் ஹாஸ்பிட்டல் போனாங்க? அது ஒன்றும் இல்லையா, பாரதி கர்ப்பமாக இருக்கும் போட்டிருக்கியா. அந்த கரு வளர்ந்து உன் பிள்ளையா வந்ததுன்னு வச்சுக்கையேன், நீ தமிழ் மேலே வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சாலும் குறைஞ்சி போயிடும்னு நம்ம பாரதி அதை கலைக்கிறதுக்காண்டியே ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கு. விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படி கோபம் வந்துருச்சு தெரியுமா. ஆனால் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, தமிழ் மேலே நீ வச்சிருக்கிற பாசம் தான் அவளை இம்புட்டு தூரத்துக்கு செய்ய வச்சிருக்குன்னு. ஆனால் ஒன்றுப்பா, பாரதி மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நீயும், உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு பாரதியும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா. இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்திருப்பீங்களா? அந்த ஆண்டவன் அம்புட்டுக்கும் ஒரு கணக்கு போட்டத்தையே வச்சிருக்கான். சரி, நான் கிளம்புறேன். இங்கே இருப்பா,
நீ பாரதிய சத்தகித்தம் போட்டுறாத. அவ உனக்காகவும் தமிழுக்காகவும் தான் இதை செய்யறா. ஆ? சரி, ரொம்ப நேரம் வெளியே நிற்காத. ஒரே பனிக்காத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு வெளியில. ம், நீ உள்ள போய் சீக்கிரமா படுப்போம். ஆ, சரி, நான் வரேன். டே ஆதி, இதான் தர்மலிங்கத்தோட அடி. டேய், ரத்தம் வராது, காயம் இருக்காது, ஆனா வலி அப்படியே உசுரே போற மாதிரி இருக்கும். இல்லை ஆதி, நீயும் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னைய என்னென்னலாம் பண்ணீங்க. ஆ? அதுக்கெல்லாம் இப்படித்தான் வட்டி முதலமா திருப்பி தரப்போறேன். சத்தம் இல்லாம அடிப்பண்டா, ஆனா சாவர வரைக்கும் அடிப்பண்டா. இங்கறா, உனக்கும் அந்த அழகர் பயலுக்கும் இந்த தர்மலிங்கம் தான் ஏம. ஆனா அது உங்களுக்கே தெரியாம சாக போறீங்கடா. பாரதி கர்ப்பமா இருக்கும் போட்டிருக்கியா? அதை கலைக்கிறதுக்காண்டியே ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கு. ஆதி, என்னாச்சு ஆதி? தூங்கலையா? தூங்கணும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு ஆதி? தூங்குங்க. சரிடா, அப்பா கிட்ட கேக்குறேன். எது வாடா போடன்னு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்படிதான் கூப்பிடுவேன். அப்பா வர அப்புறம் கூப்பிடுறேன்.
அப்பா அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. என்னடா? ஆகாஷ் வீட்ல இருந்து பேசினாங்கப்பா. யார் ஆகாஷ்? அப்பா என்ன பொண்ணு பார்த்துட்டு வந்து போனாங்களப்பா. ஓ, அவங்களா? என்னவா அவங்களுக்கு? இன்னும் 15 நாள்ல எனக்கு செமஸ்டர் முடிஞ்சிரும்பா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது தேதி குறிக்கணும்னு கேட்டாங்கப்பா. குறிக்கலாம். முதல்ல உன் செமஸ்டர் முடியட்டும். வேற என்ன சொன்னாங்க? ட்ரெஸ் எடுக்கணும், மண்டபம் பார்க்கணும். அதான் நீங்க சொன்னீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு சொன்னாங்கப்பா. பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைல்ல? வேற ஒன்றும் இல்லைல்ல சொல்றதுக்கு? முதல்ல உன் செமஸ்டருக்கு ஒழுங்கா படி. கல்யாணம் இல்ல அப்புறம் பார்ப்போம். ஏய், என்னாச்சு? கல்யாணம் பொண்ணு எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏண்டி உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கா, பதில் சொல்ல மாட்டியா? ஏய் அழகு, என்னடி என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்கா? தெரியலையே, அதான் கேட்டிருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறேன். என்னடி ஆச்சு? இரு நான் கேக்குறேன். ஏய் என்னடி பிரச்சனை? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் ஆகாஷ் கூட எதுனா சண்டையா உனக்கு? இல்லக்கா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணலக்கா. என்னடி சொல்ற? அவங்க வீட்ல எதுனா சொன்னாங்களா உன்ன? அவங்கெல்லாம் எதுவும் சொல்லலக்கா. நம்ம அப்பாக்கு தான் இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கேட்டப்போ அந்த ஆளுக்கு முழு சம்மதம்னு சொன்னீங்க. சொன்ன இல்லடி, விருப்பம் இல்லைன்றாராமா? ஏய் அன்னைக்கு அப்படிதான் என்கிட்டயும் சொன்னாரு. சரி, இப்போ எதுக்கு இப்படி சொல்றாரு? தெரியலையே. என்ன? அப்பா கிட்ட ஆகாஷ் வீட்ல பேசினாங்கன்னு சொன்ன. யாரு ஆகாஷ்னு கேக்குறாருக்கா. செமஸ்டருக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. தேதி குறிக்கணும், மண்டபம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். முதல்ல செமஸ்டரை ஒழுங்கா எழுது, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஏய் சரி நீ அழாதடி. எனக்கு அப்பல இருந்து அவன் மேல சந்தேகம் தான். நீங்க எல்லாரும் தான் அவனை நம்பிட்டு இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு பாட்டி. எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு ஒரு மாதிரி பயமா ஏய் இருக்குக்கா. சரிடி அழாத, பாத்துக்கலாம். ஆண்டாளே, உங்க அப்பனை பெத்தவ நான் சொல்றேன், அவனை யாரும் நம்பாதீங்க. முதல்ல இருக்கிற கிணத்துல மோதிரம் விழுந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரையும் உள்ள தள்ளி விடுற ஆள் அவன். அவனை சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. யாரு ஆகாஷ்னு கேக்குறாருன்னா அப்ப அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தானே பாட்டி அர்த்தம். ஏய், அந்த ஆளுக்கு விருப்பம் இல்லைன்னு நீ விரும்புறல, அது போதும். உனக்கும் அந்த பையனுக்கு தான் கல்யாணம், சரியா? நடுவில் உங்க அப்பா மட்டும் இல்லை, வேற எவன் வந்தாலும் இதை மாற்ற முடியாது. அந்த ஆள் என்ன நினைச்சிருக்கிற மனசுல? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு அந்த ஆளுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லியிருக்கணும்ல. இந்தாரு பவித்ரா, நீ என் பொண்டாட்டி தங்கச்சி மட்டும் இல்லை, எனக்கு ஒரு மூத்த புள்ள மாதிரி. உன் கல்யாணத்தை நானும் ஆண்டாலும் முன்னாடி நின்று நடத்தி வைப்போம். புரியுதா உனக்கு? எதுக்கு அழுதுட்டு உட்காந்துருக்க? சரி சரிடி தைரியமா அழாத. இருடா. அழுகாது, சரியா? அதான் நான் மாமா இருக்கேன். சொல்லிட்டாருல, அவரை மீறி இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகும். அவர் பாத்து பாரு. இந்தாரு, இது ஆதி ஆரம்பிச்சு வச்சது. அவன் ஆரம்பிச்சு வச்சதை நான் நல்லபடியா முடிச்சு வைப்பேன். இல்லைன்னா எனக்கு நிம்மதியா இருக்காது. நீ கவலைப்படாம இருறே, உன் கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? எனக்கு தான் அப்பாவுக்கு அப்பாவா மாமாவுக்கு மாமாவா நீங்க இருக்கீங்கல்ல. எனக்கு என்ன கவலை? அப்படி சொல்றிய ராசாத்தி. என் அழகரே, உன் மாமன் போக்கு சரியில்லை, அவனை கொஞ்சம் கவனிச்சு விடு. அவன் பழைய மாதிரி திருகல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருடா. நான் சும்மாவே அந்த ஆளை செய்வேன். இதுல நீ சொல்லிட்டல்ல, விடுவேனா அந்த ஆளை சும்மா? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.